நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி புஷ்பலதா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்ன ரெசிபிஸோட இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். சோ என்ன இன்னைக்கு ஸ்பெஷலா பண்ண போறீங்க? இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கான ஸ்பெஷல். சூப்பர் மேம். சோ கரெக்டா ஒரு வாரம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து செகப்பவல் வச்சு லட்டு பண்ண போறோம். ஓகே. நிலக்கடலை பர்ஃபி அல்லது உருண்டை எப்படி வேணாலும் நம்ம அதை பண்ணிக்கிற மாதிரி 2 in 1. ஓகே மேம். சோ ரெண்டுமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஒரு ஸ்நாக். ஆமா, இத வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து அவல், செகப்பு அவல் எடுத்திருக்கோம். எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். லேசான அவலோ கெட்டி அவலோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாண்டில போட்டு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ், ஆனா நல்ல ஒரு ஸ்நாக், ஹெல்த்தி ஸ்நாக். நல்லா வாண்டிலையை சூடு பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணும் போது நல்ல அந்த இரும்பு வாண்டி இதுல எல்லாம் வச்சு வறுக்கும் போது ரொம்ப அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து செகப்பவல் எடுத்திருக்கோம். செகப்பவல் சாதாரணமா வெள்ளை அவல் பண்றதை விட செகப்பவல் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமானது. இப்ப அவல் எடுத்துட்டு அந்த வாண்டி மேல இப்படி கையாட்டினா அது கொஞ்சம் சூடு தெரியணும். அப்படி இருக்கும் போது இந்த அவலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. இது ஏன்னா நல்ல வாண்டி சூடா இருக்கு. வாண்டி சூடா இருக்கும் போது போட்டாதான் அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச மாதிரி ஆயிடும். இல்லைன்னா அந்த பச்சை வாசனை இருக்கும் அவளுக்கு. இப்படி போட்டு வறுக்கும் போது அந்த பச்சை வாசனை நமக்கு வெளியே வர்றது தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்க மேம் கார்த்திகை தீபம்? கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி பொரி உருண்டை, நிலக்கடலை உருண்டை, இந்த மாதிரியான ஸ்நாக் ஐட்டம். இது கார்த்திகை மாசம் வரும்போதே நமக்கு அந்த குளிர்காலம் ஆரம்பிச்சிடும். அந்த குளிர்காலத்துக்கு இதமான ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். எவ்வளவு அழகா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த நிலக்கடலை, வெல்லம், இதெல்லாம் அந்த குளிர்காலத்துல நம்ம உடம்புக்கு வந்து அந்த குளிர்ச்சியை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கறதுக்காக இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் அவல், இதுவும் அப்படிதான். நல்ல எனர்ஜியும் கொடுக்கும். நிறைய இதுல வந்து சத்துக்களும் இருக்கும் அவல்ல. அப்புறம் வந்து அந்த குளிர்காலத்துலதான் நமக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா கடுக்கு முடுக்குன்னு நொறுக்கி சாப்பிடுற மாதிரியான நிலக்கடலை உருண்டை இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த கார்த்திகை மாசம் வந்து முருகனுக்கு உகந்த மாசம்னு சொல்லுவாங்க. ஐயப்பனுக்கும் சபரிமலைக்கும் மாலை போடுவாங்க இல்லையா, அந்த விசேஷங்கள்லாம் நிறைய வர்ற மாசம். அதே மாதிரி அந்த குளிர்ச்சியை போக்குறதுக்காக தான் அந்த தீபங்கள்லாம் வச்சு நம்மளோட சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக்கிக்கிறோம். நம்ம நல்ல இந்த மழையெல்லாம் முடிஞ்சு நல்ல நிறைய வியாதிகளும் அப்படியே உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி ஆகிற வியாதிகளை ஒழிக்கிறதுக்காக இந்த தீபங்களை எல்லாம் ஏற்றி நம்மளோட காற்று மண்டலத்தை நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட உடலையும் தேத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி இதுல எல்லாம் இந்த சுக்கு இதெல்லாம் போட்டு செய்வோம். அந்த சுக்கு வந்து நம்ம இந்த குளிர்காலத்துல நமக்கு அந்த கோல்டு எல்லாம் நிறைய வரும் இல்லையா, அதுக்காக நம்மளை தயார்படுத்தி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த உணவுகள் எல்லாம். ஆனா எல்லாருமே இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம். நம்ம வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் இதெல்லாமே. கஷ்டப்பட்டு பண்ணாம ஈஸியா அப்படி சும்மா ஒரு 2 நிமிஷம் அவல வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு ஈஸியா பண்ணக்கூடியதுதான். அவல் நல்லா வறுபடணும். அவல் வறுக்கும் போது நல்லா வாசனை வரணும். அப்பதான் லட்டு சாப்பிடும் போது அது நல்லா அந்த வறுபட்ட வாசனை நல்லா இருக்கும். அவல் வறுபட்டுடுச்சு, எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம நிலக்கடலை பர்ஃபி அல்லது உருண்டை அதுக்கான பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல மிட்டாய் பாகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தண்ணியில தூக்கி போட்ட டங்குன்னு விழுகணும். அந்த பாகு காய்ச்சணும். கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதுல வெல்லம் போட்டுடலாம். நான் இந்த வெல்லம் ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து பாகுங்கிறதுனால அந்த பெருசெல்லாம் கரைஞ்சிடும். அதனால நான் பெருசெல்லாம் இதுக்கு எடுத்து போட்டுட்டேன். நல்ல பவுடரா இருக்கிறது நம்ம லட்டுக்கு வச்சுக்கணும். பாகு எப்பவுமே மிதமான தீயில வச்சுதான் காய்ச்சணும். ஹைலயும் வச்சு காய்ச்சக்கூடாது, ரொம்ப சிம் ஃபிளேம்லயும் வச்சு காய்ச்சக்கூடாது. வெல்லம் கரையட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த பர்ஃபிக்கு தேவையான நிலக்கடலைய எடுத்து அதை வந்து 1-2 பொடிச்சுக்கணும். இப்போ நான் இதுல வந்து 1 கப் எடுத்திருக்கேன்.
நல்ல வறுத்த நிலக்கடலை இது. வறுத்து அந்த தோல் நீக்கிடலாம். ஒரு சிலருக்கு தோலோட இருந்தா பிடிக்கும், அப்படி இருந்தாலும் போட்டுக்கலாம். சுத்தமா தெரியவே தெரியாது. இந்த மாதிரி மிட்டாய் பதம் வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த நிலக்கடலை பொடி அது எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு போட்டா போதும். இப்ப ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். தட்டுல கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இதுல கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இது உருண்டையா பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டையா பிடிக்கணும். நம்ம இப்ப அப்படியே போட்டுட்டு பர்ஃபியா வச்சு செஞ்சிடலாம். ஆனா உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் அந்த சூட்டுல பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். புதுசா பண்றவங்க பேசாம பர்ஃபியா ட்ரை பண்றது நல்லது. உங்களுக்கு இந்த பாகு என்னைக்காதுன்ற விட ஸ்டார்டிங்ல சொதப்பி ஏதாவது ஆயிருக்கா? ஆமா, அது ஆகத்தான் செய்யும். பாகு முதல்ல இந்த மாதிரி கட்டியா நிக்குங்கிறதே நமக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த கட்டி பாகு பதம் தெரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். புதுசா சமைக்கிறவங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது. அப்பெல்லாம் நான் தான் சமைக்க ஆரம்பிச்ச புதுசுல ஹிந்தி சேனல்ஸ் மட்டும்தான் இருக்கும் கோயம்புத்தூர்ல. தூர்தர்ஷன் மட்டும்தான் வரும். அப்போ அந்த இதுல எனக்கு இவ்வளோ பார்த்து செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. நம்ம எல்லாமே வாய் வழியாவும் இல்ல மேகசீன்ல நம்ம படிச்சுதான் தெரிஞ்சிட்டோம். அப்போ பாகு இந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கறது தெரியாது. அப்போ அந்த கல்லு மாதிரி வரும், உருண்டையா வரும் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்மளும் செஞ்சு செஞ்சு பார்த்து கத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு டிவில எல்லா டிவிலயும் நமக்கு சொல்லி தராங்க. நம்ம நிறைய பலகாரங்கள் சொல்லி தரோம். அதனால நமக்கு ஈஸியா பாகு பதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது கத்துக்க முடியுது. இது நல்லா ஆற விடணும். நல்லா ஆறுச்சுன்னா அது பீஸ் போட்டுக்கும். இது ஸ்கொயராவும் இல்ல, நம்ம ஒரு ரவுண்ட் பிளேட்ல தான் போட்டிருக்கோம். நல்ல ஒரு நெய் தடவின ஸ்பூன்ல வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டா ஆறுனதுமே லைட்டா இப்படி மேலாக்க கீரல் போட்டு விட்டுடணும். அப்ப பர்ஃபி நம்ம பேக்கெட்ல எல்லாம் பர்ஃபி வாங்கும் போது நமக்கு அப்படி இப்படி உடைச்சா வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். கொஞ்சம் நல்லா ஆற விடணும். அப்பதான் நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். ஸ்கொயர் பர்ஃபியா பர்ஃபி பொதுவா ஸ்கொயரா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதுல பர்ஃபி ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த வாண்லில இருந்தது கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதோட சூடு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி சூடு கம்மியா, இது புதுசா பண்றவங்களுக்கு இந்த சூடு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் தெரியும். சமைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த சூடு அவ்வளோ இதா இருக்கும். இந்த மாதிரி எடுத்தா இந்த மாதிரி பாத்தீங்களா அழகா வரும். இப்படி ஒரு உருட்டுனாலே போதும், நம்ம கமர்கட் மாதிரி அழகா வந்துடும். நீங்க இப்பயே கூட இதை சாப்பிடலாம்.
இப்படி அழகா உருட்டி போட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கண்ணாடி ஜார்ல போட்டா நம்ம கடையில கமர் கட்ட உருண்டை வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது அவல் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி இப்படி பொடிச்சாலே கையிலேயே பொடியும். ஆமா, இருந்தாலும் நம்ம வந்து மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். அதுக்கு வந்து அந்த வெல்லம் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே நிலக்கடலை வந்து பொடி பண்ண அதே மிக்சி ஜார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுல நிலக்கடலையும் போட்டா நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த அவல் எவ்வளவு இருக்கோ அதுல பாதி அளவுக்கு இந்த வெல்லம் போட்டா போதும். அதுக்கும் கம்மியா இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். வெல்லம் அதாவது இனிப்பு ஜாஸ்தியா வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம். இதுல வந்து கூட பொட்டுக்கடலை, இது எவ்வளவு இருக்கோ அதுல 1/4 பங்கு பொட்டுக்கடலை போட்டா போதும். முந்திரி நெய்ல வறுத்து பொடி பொடியா நறுக்கிட்டு நெய்ல வறுத்து போடுறதுனாலும் போடலாம், இல்ல இப்படியே போடுறதுனாலும் போடலாம். நான் இப்படியே போட்டு எல்லாத்தையுமா பொடியா அரைச்சுக்க போறேன். இதுல ஏலக்காய் தூள், ஏலக்காய் தூள் கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கலாம். சுக்கு பொடி, அவல் லட்டுக்கு கொஞ்சம் சுக்கு பொடி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் கூட போட்டுக்கலாம் இதுல. இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் வந்து அந்த ரொம்ப இனிப்பா இருக்கும் இல்லையா, கொஞ்சம் உப்பு போட்டா கொஞ்சம் நல்ல அந்த இனிப்பு தூக்கலா தெரியும். அதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு கூட இல்லை, ஒரு 1/4 பிஞ்சு தான் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு நம்ம நிலக்கடலை எப்படி அடிச்சோமோ அதே மாதிரி இந்த வெல்லம் இதெல்லாம் சேர்த்து அடிச்சுக்க போறோம். சரி, ஏன்னா வெல்லம் வந்து நம்ம இதுல பாகெல்லாம் எடுக்கல, அது இழகணும். இழகிறதுக்கு இதுல போட்டு இந்த மிக்சியில லைட்டான ஒரு சூடு வரும், அதுல அது இழகிடும். இதுல முதல்ல இந்த வெல்லம் பொட்டுக்கடலை இதெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ வந்து அவல், இதையும் அந்த மாதிரி விட்டு விட்டு அடிச்சுக்கலாம். இப்போ மாவு எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நெய் சூடு பண்ணிக்கலாம். அவல் லட்டுக்கு அவலை ட்ரை பேன்ல நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்தாங்க, சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணாங்க, கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டாங்க, அண்ட் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பொடிச்சுக்கிட்டாங்க. அதோட வறுத்த அவலையும் பொடிச்சு வச்சிருக்காங்க. நெய் நல்லா சூடாயிடுச்சு, ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம், இல்லைன்னா மொத்தமாவும் ஒரே பாத்திரத்துல போட்டும் பண்ணலாம். நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். இதுல வந்து தேவையான அளவுக்கு நெய் போட்டு பிசைஞ்சு உருட்டலாம். இல்லைன்னா பால், நல்ல சூடான பால் வச்சுட்டு, பால் எல்லாம் போட்டு பிசைஞ்சா ரொம்ப நாளைக்கு லட்டு வராது. நெய் போட்டு வச்சானா நீங்க ஒரு 15 நாள் 20 நாள் கூட ரொம்ப நல்லா வச்சுக்கலாம். சரி, நெய் வந்து கொஞ்சம் சூடா இருக்கும், அதனால பார்த்து கொஞ்சம் நெய் போட்டாலே போதும். அந்த நெய் சூடா இருக்கும் போதுதான் வெல்லம் கொஞ்சம் இளகி கொடுக்கும், உருட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இறுக்கி பிடிக்கணும். இதுல வேணும்னா தேங்காய் துருவல் அந்த மாதிரி எல்லாமும் போட்டுக்கலாம். இல்ல இந்த பவுடர் அப்படியே எடுத்து ஸ்பூன்ல மெதுவா சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாவு வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு இப்ப எல்லாம் நிறைய கார்ன்ஃபிளேக்ஸ் அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம இந்த பவுடரை நல்ல சூடான பால்ல போட்டோம்னா அது கொஞ்சம் நல்ல நமக்கு ஒரு பாரேஜ் மாதிரி ஆயிடும். அதை கொடுத்தோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு பொறுன்னு அவ்வளோ ஈஸியான, சாப்பிடறதுக்கு ரொம்ப மிருதுவா இருக்கும். இது நம்ம கொஞ்சம் பிடிமானம் மட்டும்தான் இதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். அது நெய் வந்து அந்த இறுகும் போது கரெக்ட் ஆயிடும். இதெல்லாம் யார் லட்டு பிடிக்கிற அளவுக்கு வெயிட் பண்றது? அப்படியே அடுத்து அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கலாம். இந்த நெய்யெல்லாம் அப்படியே பிசைஞ்சு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
நெய் எவ்வளவு ஊத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா பிடிக்க வரும். அது நம்ம போட்ட ஸ்வீட் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். நல்ல நெய் வந்து கொஞ்சம் சொதம்ப இருக்கிற மாதிரி போட்டுட்டோம்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது வந்து கொஞ்சம் டயட் கான்சியஸா இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு நல்ல நெய்யெல்லாம் போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அவல் லட்டு டயட் கான்சியஸ் இருக்கிறவங்களுக்கும் டயட் கான்சியஸ் இல்லாதவங்களுக்கும் ரெடி. இப்போ கடலை பர்ஃபியும் அவல் லட்டும் ரெடியா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப ஆரோக்கியமான ஸ்நாக் இன்னைக்கு நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க. என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் நல்லா எண்ணெயில மதக்கிறதே எடுத்துக்கிறேன். ஆசம் மேம், ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஏலக்காய் மட்டும் இல்லாம சுக்கும் சேர்த்து போட்டது ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த நறுக்கு நறுக்குன்னு அந்த அவளுடைய டேஸ்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். கேஷ்யூ சேர்த்திருக்கீங்க. இந்த இது டயட் லட்டும் சாப்பிட்டு பாருங்க, அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் நல்லா உதிரியா மணல் மணலா இருக்கு. அது நல்லா பிடிச்சிருக்கு. நெய் பைக்கும் நல்லா நெய்ல மிதந்தது சாப்பிட்டு அப்கோர்ஸ் ரெண்டுமே வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். அண்ட் ஸ்வீட்டுமே வந்து கரெக்டான அளவுல இருக்கும். ரொம்ப அதிகமா இருந்தாலும் சாப்பிடவே முடியாது. ஆனரி டேஸ்ட் ரொம்ப பிரமாதம். ஸோ நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி பண்டங்கள்லாம் இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்க பழகிட்டோம்னா குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. நீங்க இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா எங்களுக்காக இந்த 2 ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க. ஏன்னா யூஸ்வலா எல்லாரும் அவல்ல லட்டு பண்ணுவாங்க, பட் அப்படியே பிடிச்சி வைப்பாங்க. நீங்க அதுல வந்து முந்திரி எல்லாம் போட்டு நல்லா ரிச்னஸா செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட் பிரமாதமா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிமா. சிகப்பு அவல் உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிவப்பு அவல், ஏலக்காய் தூள், முந்திரி, பொட்டுக்கடலை, வெல்லம், சுக்குத்தூள், நெய். சிவப்பு அவல் உருண்டை செய்யும் முறை: வாணலியில் சிவப்பு அவலை வறுத்து தனியாக எடுத்துக்கொள்ளவும். பிறகு மிக்ஸி ஜாரில் வெல்லம், பொட்டுக்கடலை, முந்திரி, ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், உப்பு சேர்த்து அரைத்து கொள்ளவும். பிறகு அதில் வறுத்த அவலையும் சேர்த்து அரைத்து கொள்ளவும். பிறகு வாணலியில் நெய் ஊற்றி நெய் உருகியதும் வேறொரு பாத்திரத்தில் அரைத்த அவல் கலவையை சேர்த்து நெய்யோடு பிசைந்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்தால் சுவையான சிகப்பு அவல் உருண்டை தயார். நிலக்கடலை பர்ஃபி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெல்லம், நிலக்கடலை, ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், நெய். நிலக்கடலை பர்ஃபி செய்யும் முறை: வாணலியில் தண்ணீர் ஊற்றி அதில் வெல்லத்தை சேர்த்து பாகு பதத்திற்கு தயார் செய்து கொள்ளவும். பிறகு பாகு தயாராவதற்குள் வறுத்த நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் அரைத்தெடுத்து கொள்ளவும். பிறகு பாகு தயாரானதும் அதில் ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் சேர்த்து நிலக்கடலை பொடியை அதில் சேர்த்து நன்கு கிளறி நெய் தடவிய ஒரு தட்டில் கொட்டி அதனை ஆற விட வேண்டும். பிறகு மிதமான சூட்டில் இருக்கும் போது சிறு சிறு துண்டுகளாக பர்ஃபி போல் கீறி பரிமாறினால் சுவையான நிலக்கடலை பர்ஃபி தயார். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு நமக்காக புஷ்பா மேம் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா 2 பண்டங்கள் செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.